ஸோ காய்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே மார்னிங்கே வந்து பெரிய ஃபைட்டோட ஆரம்பிக்குது. திவ்யா கணேஷ் வந்து பயங்கர இரிட்டேட்டிங் ரொம்ப கடுப்பாகி எல்லாரோடையும் கத்த தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனோட கம்யூனிட்டி தான் இந்த டாஸ்கில் வந்துட்டு ரொம்பவே போய்க்கொண்டிருக்குது. இதில் வந்துட்டு கனி வந்துட்டு இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் கனின்ற ப்ரெசன்ஸ் இப்போ தான் தெரியுது. 2 3 நாளாக காணவே இல்லை கனியை. ஸோ இப்போ வந்து கனி வந்துட்டு போய்க்காருங்க. திவ்யா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேசுகிற விதம் இருக்குது தானே, இது வந்து பாரதிய ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ண அதே விஷயத்தை திவ்யா கணேசன் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் பேசுகிற விதம் இருக்குது தானேன்ற. ஆனால் இதை வந்துட்டு பாரு வந்துட்டு ஒரு விதமாக பண்ணினாலும் திவ்யா கணேசன் ஒரு விதமாக தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சொல் பேச்சு கேட்காம வந்து பயங்கரமாக இது கெஸ்ட்டை போய் கேட்டு பாருங்க, அவங்க சொன்னதை கேட்ட மாதிரி தான் நான் கத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட ஸ்டாண்டில் வந்து தான் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. துஷாருக்கு இதில் வந்து துஷாருக்கு ரொம்பவே கோவம். அதாவது வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிற விதம் பிடிக்கலன்னு சொல்லி இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கெஸ்ட்டே போயிட்டு துஷார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, தன்னோட மேனேஜர் வந்து இப்படி செய்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்து ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கலன்னு சொல்லி துஷார் வந்துட்டு இன்றைக்கும் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் ப்ரோமோவில் இன்றைக்கு வந்துட்டு அடிக்கடி துஷாரம் துஷாருன்ற ஃபேஸ் வந்து இப்போ துஷார் வந்து தனியாக கேம் விளையாடுறவங்க எல்லாரோட கவனத்தையும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதோட கம்யூனிட்டியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட செல்லக்குட்டி வியானா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றா வியானா வந்து பாயிண்ட்டாக கேட்குறாங்க எல்லாம் ஓகே. ஆனால் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அவங்க 2 பேருமே வெளிக்கிறவே இல்லை. அவங்க வந்துட்டு வெளிக்கிறாமக்கலாம் மற்றவங்க வெளிக்கிறங்கன்னு சொல்லி கொண்டுண்டா இது அப்படி என்று சொல்லி அவங்க வந்து சரி ஒரு பாயிண்ட் வந்து கேட்குறாங்க. மற்றவங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னா தாங்கள் ஒழுங்காக இருக்கணும், வியல் வந்து இப்படி செய்யணுமேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு அதில் இருக்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.